க்ரோஷேட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஒரு பென் மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் இதுதான். அப்புறம் இப்படி வச்சுக்கலாம், இப்படியும் ஹேண்டில் பண்ணலாம். நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா, நாட் போட்டிங்கல்ல, நாட் போட்டு இப்படி ஹேண்டில் பண்ணலாம், இல்லை இப்படி ஹேண்டில் பண்ணலாம். அதாவது இப்படி போட்டுட்டு த்ரெட் இப்படி போட்டுட்டு இந்த ஃபிங்கரில் போட்டு அப்புறம் இது ஒரு போட்டு இப்படி ஹேண்ட் பண்ணி பண்ணலாம். இப்போது வந்து நம்ம அந்த ஸ்கார்ஃப்க்கு அடித்தளம் பார்த்தோம்ல, அதாவது பில்டிங், ஒரு பில்டிங் எடுத்துக்கோங்க. பில்டிங்க்கு வந்து பேஸ்மெண்ட் தானே ஸ்ட்ராங். அந்த மாதிரி க்ரோஷேக்கு வந்து இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம், அதாவது செயின் ஸ்டிச். இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் தேவை. இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு யானை இப்படி பிடிச்சிக்கோங்க பாருங்கள். இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி பண்ணலாம். இதுக்கு ஒரு ரிங்கு கூட கடையில் விற்கிதுங்க. அது என்னென்னு பார்த்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன லிங்க்குன்னு அனுப்புகிறேன் உங்களுக்கு. இப்படி போட்டு நம்ம த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது இதுதான். ஓகே, நான் வந்து எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். இதை நான் இப்படி போட்டு தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். இதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் இதுதான் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இப்படி ரெண்டாக கூட சுற்றிக்கலாம், எப்படி வேணாலும் சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடலாம். 1 2 இப்படி நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி இருக்குன்னா நூல் எடுத்து அந்த நூலை அப்படியே அந்த ஓட்டைக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. வெளியே வந்து மறுபடியும் வெளியே, அப்புறம் திரும்ப நூலோட yarn over and make it a chain stitch. yarn over அப்போ எவ்வளோ செயின் ஸ்டிச் வேணுமோ நம்ம அவ்வளோ செயின் ஸ்டிச் போடலாங்க. இதுதான் செயின் ஸ்டிச். இதுதான் நம்மளோட பேஸ்மெண்ட், க்ரோஷேவோட ஃபவுண்டேஷன் ஸ்டிச். இதுதாங்க அடித்தளம். இந்த ஸ்டிச் போட்டாவே நம்மளுக்கு நிறைய டிசைன், இதுக்கப்புறம் தான் நம்ம எந்த டிசைனாக இருந்தாலும் போடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை விட்டுட்டு நெக்ஸ்ட் செயின் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடலாம். இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டுட்டு வெளியே த்ரெட்டை வெளியே இழுத்து அப்புறம் ஒரு நாட் போடுங்க. ஹோல்ஸ்குள்ளே விட்டு த்ரெட்டை இழுத்து நாட் போடுங்க. இதுதாங்க ஸ்கார்ஃப்க்கு பேஸ்மெண்ட்டு. இதே தான், சேம் ப்ரொசீஜர் தான் எல்லா இதுலேயும் போடணுங்க. நம்மளுக்கு எவ்வளோ நீளம் தேவையோ அவ்வளோ நீளம் வரைக்கும் போட்டுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். என்னென்ன கலர் வேணுமோ நம்ம அந்தந்த கலரில் போடலாம். டபுளில் போடலாம், ட்ரிபிளில் போடலாம், சிங்கிள் கலர்லையும் போடலாம். அப்புறம் அதே மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது, நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சாரி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கடைசியில் வரும்போது விட்டு வெளியே எடுத்து ஒரு நாட் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நாட் போடணும். சைடில் திரும்ப நம்மளுக்கு ஈவனாக வரணும், அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு நாட் போட்டு நாட் போட்டுட்டு தான் திரும்ப. நீங்கள் வந்து இந்த ஹோல்ஸ்லேயும் விடலாம், இல்லை இந்த ஹோல்ஸ்லேயும் விடலாம். இந்த ஹோல்ஸில் விட்டு மறுபடியும் கடைசியாக வரும்போது ஒரு செயின் ஸ்டிச் எக்ஸ்ட்ரா பாருங்கள். இதுதான் போடணும். நான் எப்படி போன வீடியோவில் காமிச்சது க்ரீன் கலர் போட்டிருந்தாங்களா, அது எப்படின்னு